அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 48ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெற அனைவரும் துஆ செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள், நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 48ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் அத்தர்சுல் இஷ்ரூன். கிதாபினுடைய பாடங்கள் வரிசையில் 20வது பாடம். இந்த 20வது பாடத்தில் நமக்கு என்ன சொல்லித்தர இருக்கிறாங்க அப்படின்னா, அல் ஃபிஅலுல் மாதி வல் ஃபிஅலுல் முதாரி. மாதியான ஃபிஅலையும் முதாரியான ஃபிஅலையும் சேர்த்து புழங்குவதனுடைய முறை. கிதாபினுடைய நம்ம உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அந்த ஓர குறிப்பிலே பதிவிடப்பட்ட செய்தி. இந்த 20வது பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாதியான ஃபிஅலையும் முதாரியான ஃபிஅலையும் சேர்த்து புழங்குறது எப்படி. ஆரம்பமான மாணவர்கள் இரண்டு ஃபிஅலையும் பிரித்தறிவது, எந்த ஃபிஅலை எந்த இடத்துல புழங்கணும், இப்படி மாதி முதாரி இந்த இரு ஃபிஅல்களையும் எப்படி எந்த இடத்துல புழங்குறது, அவைகளை பிரித்தறியக்கூடிய முறை என்ன என்பதை நமக்கு சொல்லித் தருவதனுடைய நோக்கமாக தான் இந்த 20வது பாடம் அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள் நாம கிதாபினுடைய வாசகங்களை வாசித்து அவைகளை அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சுல் இஷ்ரூன, 20வது பாடம். இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில் நம்ம பார்க்க இருப்பது 20வது பாடம். இந்த பாடத்துல பேச இருக்கக்கூடிய விஷயம் எதன் அடிப்படையில் வரக்கூடியது அப்படின்னா, மாதியான ஃபிஅலையும் முலாரியான ஃபிஅலையும் சேர்த்து புழங்குதல். அப்ப எது மாலி எது முலாரின்னு விளங்கி கொள்ளணும், பிரித்தறியணும் என்பதனுடைய நோக்கத்துல இந்த பாடம் அமைக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு பதிவு செய்தும் தராங்க. இந்த பாடத்துல பேசப்படுகிற விஷயம் என்னன்னா, மாலி முலாரியான இரண்டு ஃபெயல்களையும் ஒன்று சேர்த்து புழங்குவதனுடைய முறை. சிறுவர்களுக்கு ஈஸியா இலகுவான முறையில பிரித்தறிய முடியணும் என்பதை பற்றிய அதை நமக்கு விளக்கி தருகிற ஒரு பாடம் தான் இந்த 20வது பாடம். அப்ப வாங்க இந்த பாடத்தில் வரக்கூடிய வாசகங்களை நாம பார்ப்போம். முதலாவது என்னது? ஹாமிதுன் யத்ஹபு இலல் மதுரசதி குல்ல யௌமின். ஹாமிதாகிறவன் யத்ஹபு செல்வானா, இலல் மதுரசதி மதரசாவின் பக்கம் செல்வானா, குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும். அப்போ ஹாமிது மதரசாவின் பக்கம் ஒவ்வொரு நாளும் செல்வானா என்பது கேள்வி. அதற்கு என்ன பதில்? லா, இல்லை. ஹுவ அவனாகிறவன், அதாவது இந்த ஹுவவுடைய லமீருடைய மர்ஜிஇ இந்த ஹாமிதை நோக்கி போகும். அந்த ஹாமிதாகிறவன் லா யதுஹபு செல்ல மாட்டான், இலல் மதுரசதி மதுரசாவின் பக்கம் பாடசாலையின் பக்கம் செல்ல மாட்டான், யௌமல் ஜுமுஅத்தி வெள்ளிக்கிழமையில் பாடசாலையின் பக்கம் அவன் செல்ல மாட்டான். ஃபஹுவ காரணம் அவனாகிறவன் யாரு? ஃபஹுவ காரணம் அதுவாகிறதுனா இந்த ஹுவுடைய லமீர் இந்த யௌமுல் ஜும்ஆ அந்த வெள்ளிக்கிழமையாகிறது. யௌமுல் இஜாசத்தி விடுமுறை நாளாக இருக்கின்றது. அப்ப அது விடுமுறை நாள், லீவுடைய நாளுங்கிறதுனால வாரத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் மதரசாவிற்கு போக மாட்டார், மீதி உண்டான எல்லா நாட்கள்லையும் போவார். அப்போ ஒரு கேள்வி பதில். அப்போ இந்த வாசகங்களுக்கு உண்டான தர்கீபு இஅராபு இவைகளை எல்லாம் நாம பார்ப்பவாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? அ என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம். ஹாமிதுன் முபத்ததா, யதுஹபு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல் ஜும்லா ஹபர். ஹாமித் என்ற முபத்ததாவினுடைய ஜும்லா ஹபரு. இலா ஜாரு, அல் மதுரசத்தி மஜ்ரூரு. குல்ல என்பது யதுஹபு உடைய மஃஊல், மஃஊல் ஃபீஹியா அர்த்தம் வைக்கணும். முதாஃபு யௌமின் முதாஃப் இலைஹி லர்ஃபினோடு இதாஃபத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால.
இப்ப பாருங்க, இவைகளுடைய யாராப் என்ன கொடுக்கணும்? ஆ என்பது ஹர்ஃபு இஸ்திஃபஹாம், அப்ப மபனி. ஹாமிதுன் என்பது முபத்ததா லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. ரஃபஇ செய்த ஆமில் மஅனவி. முபத்ததாவிற்கு ஆமில் மஅனவி நமக்கு தெரியும், இப்திதா என்ற ஆமில். எதுஹபு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ செய்த ஆமில் மஅனவி. இலா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபனி. அல் மதுரசத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. குல்ல லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. யௌமின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. காரணம் முலாஃப் இலைஹி. இப்ப முதல் வரியுடைய பொருள், தர்கீப், இஅராப் எல்லாவற்றையும் நாம் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, லா. லா ஹர்ஃபுன் நஃபி ஹுவ முபத்ததா. லா யதுஹபு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல் ஜும்லா ஹபர். ஹுவவினுடைய ஜும்லா ஹபரு. இலா ஜாரு அல் மதுரசத்தி மஜ்ரூரு. யௌம என்பது மஃபூல் ஃபீஹி, அதாவது லர்ஃப். லா யதுஹபு உடைய லர்ஃப். முலாஃபு. அல் ஜும்அத்தி முலாஃபு இலைஹி. ஃபா ஃபா ஹர்ஃபு சபபி. ஹுவ முபத்ததா. யௌமு ஹபரு முலாஃபு. அல் இஜாசத்தி முலாஃபு இலைஹி. அப்ப லா ஹர்ஃபுன் நஃபி, அப்ப அது என்னது? மப்னி. ஹுவ முபத்ததா, மஹல்லு ரஃபஇ, ரஃபஇனுடைய இடம், ஆனால் லமீர் என்பதால் இது என்னது? மப்னி. லா ஹர்ஃபுன் நஃபி மப்னி. எதுஹபு ஃபிஇல் முலாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ செய்த ஆமில் மஅனவி. அப்ப முபத்ததா ஹபர். ஹபர் ஜும்லாவாக வரும் பொழுது முபத்ததாவை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஹபர்ல இருக்கணுங்குவாங்க. அப்ப லா யதுஹபுல உள்ள ஃபிஇல் லமீர் ஃபாயில்னு சொல்றோமா இல்லையா, அந்த லமீர் இந்த ஹுவவை நோக்கி மீளும். இங்கேயும் எதுஹபுல் இருக்கக்கூடிய அந்த லமீர் ஃபாயில் அந்த லமீர் ஹாமிதை நோக்கி மீளும். இலா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மப்னி. அல் மதுரசத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. யௌம லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அல் ஜும்அத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இந்த ஃபா சபபியா, நம்ம பொதுவா சபபியாவுக்கு நம்ம விளக்கம் கொடுப்போம். முந்தி நடைபெற்ற அந்த செயலுக்கு ஃபாவுக்கு பிறகு வரக்கூடியது, அதாவது ஃபாவிற்கு முன்பு நடைபெற்ற அந்த ஒரு காரியத்துக்கு ஃபாவுக்கு பிறகு உள்ளது காரணமாக அமையும். அப்ப மதரசாவுக்கு வெள்ளிக்கிழமை போக மாட்டாருன்னா ஏன்? காரணம் என்ன? அது விடுமுறை நாள். இப்ப ஃபாவுக்கு பிறகு உள்ளது காரணமா அமையுது. அப்படிப்பட்ட ஃபாக்கு ஃபா சபபியான்னு சொல்லுவோம். நிறைய அர்த்தம் இருக்கு ஃபாவிற்கு, இங்க சபபியா அர்த்தம் கொடுக்கும். அப்ப இது ஹர்ஃபு மபனி. ஹுவ முபத்ததா மஹல் ரஃபஇ, ரஃபஇனுடைய இடம், ஆனால் இது என்னது? மபனி லமீர் என்பதால். யௌமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. அல் இஜாசத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அப்ப முதல் கேள்வி முடிஞ்சது. இதுல எதுஹபு, லா எதுஹபு ஃபிஇல் முலாரியில இப்படிப்பட்ட இந்த ஃபிஇலை, அதாவது காயிபில் வரக்கூடிய ஆண்பால் ஒருமையான இந்த ஃபிஇலை எப்படி புழங்கணும், அதே மாதிரி தான் எதுஹபு எப்படி புழங்கணும் என்பதை நமக்கு இந்த உதாரணத்தின் வழியாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாருங்க அடுத்த கேள்வி. வஹல் ذهبت அன்த இலல் மதுரசத்தி அல் யௌம. இந்த கேள்வி பதில் எப்படி இருக்குதுன்னா, ரெண்டு நண்பர்கள் சந்தித்துக் கொள்வது போல ஒரு கேள்வி பதில். அடுத்து என்ன கேட்கிறாங்க? வஹல் ذهبت, நீ செல்வாயா, அந்த நீ தகீதுக்காக கொண்டு வருவாங்க, ஃபஸ்லுடைய லமீருங்குவாங்க. நீ செல்வாயா, இலல் மதுரசத்தி மதரசாவின் பக்கம் நீ சென்றாயா. தஹபத்த மாதியான ஃபிஅல். மதரசாவின் பக்கம் நீ சென்றாயா. அல் யௌம இன்று. பதில் கொடுக்குறாங்க லா இல்லை. மா தஹபத்து, இன்று நான் மதரசாவின் பக்கம் செல்லவில்லை. என்ன காரணம்? ஃப அன மரீதுன், காரணம் நானாகிறவன் மரீதுன் நோயாளியாக இருக்கின்றேன். அப்ப இந்த கேள்வி பதிலுக்குண்டான பொருளை பார்த்துட்டோம். தொடர்ந்து வாங்க தர்கீப் இஅராப் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, வஹல் வாவ் என்பது ஹர்ஃப் இஸ்தினாஃப், அடுத்த கேள்வி, புதிய கேள்வி என்பதால் நம்ம இஸ்தினாஃப் உடைய அர்த்தத்தை இங்க வாவுக்கு நம்ம கொடுக்கலாம். ஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம். ذهبت ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில். ذهبت என்பது என்னது? லமீர் ஃபாயில். அந்தவை நாம் என்ன ஆக்க முடியாது? ஃபாயில் ஆக்க முடியாது. பொதுவா மாதியான ஃபிஇல்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஃபஅல வச்சே நம்ம சொல்லலாம். மாதியான ஃபிஇல் வந்துட்டாலே அதற்குண்டான தர்கீப் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா,
ஒரு பொது சட்டம் சொல்லி தருவாங்க. காயிபில் வரக்கூடிய ஆண்பால் ஒருமை, காயிபில் வரக்கூடிய பெண்பால் ஒருமை. அதாவது ஃபஅல, ஃபஅலத். ஃபஅலனா அவன் ஒரு ஆண் செய்தான். காயிபில் காயிபான சீகாக்களில் வரக்கூடிய ஆண்பால் ஒருமை. ஃபஅலத்னா என்னது? அதே காயிபான சீகாக்களில் வரக்கூடிய பெண்பால் ஒருமை. இந்த ரெண்டு ஃபிஅலுக்கு மட்டும்தான் ஃபாயில் லாஹிர் ஆகும். ஃபஅல ஸைதுன் அல்லது என்னது ஃபஅல அம்ருன், ஃபஅலத் ஹிந்துன், ஃபஅலத் ஃபாத்திமா, ஃபஅலத் ஆயிஷான். இந்த ரெண்டு ஃபெயலுக்கும் ஃபாயில் வெளிப்படையாகவும் வரும், லமீராகவும் வரும். அது ரெண்டுமே இந்த ரெண்டு ஃபெயல்களுக்கு மட்டும்தான். மீதி உள்ள எல்லா ஃபெயலுக்குமே ஃபெயல் தமீர் ஃபாயில் தான் தர்கீப். நம்ம கண்ணை மூடி கொடுக்கலாம். மாதியான ஃபெயல்ல இந்த ரெண்டு ஃபெயலை தவிர மீது வரக்கூடிய 12 ஃபெயல்கள், இந்த ஃபெயலுக்கு நம்ம கண்ணை மூடி தர்கீப் கொடுக்கலாம், ஃபெயல் லமீர் ஃபாயில் தான் அப்படின்னு. ஏன்னா அவைகளுக்கு ஃபாயில் என்ன ஆகாது, லாஹிர் ஆகாது, லமீர் ஆகத்தான் இருக்கும் என்பதை நாம ஒரு பொது சட்டமாக விளங்கிக்கணும். அதான் தஹபுத்தேக்கு நம்ம எப்படி தர்கீப் கொடுக்கணும்? ஃபெயல் லமீர் ஃபாயில், அன்தவ நம்ம என்ன ஆக்க கூடாது, ஃபாயில் ஆக்கிற கூடாது. அப்ப பாருங்க, ஃபெயல் லமீர் ஃபாயில், அந்த லமீர் ஃபஸ்ல், இலா ஜாரு, அல் மதுரசத்தி மஜ்ரூரு, அல் யௌம லர்ஃப் மஃபூலு ஃபீஹி. பாருங்க, தஹபுத்த இதனுடைய மஃபூலு ஃபீஹி. அப்ப நாம ஒரு விஷயத்தை இங்கேயே நம்ம பொதுவா விளங்கணும். லாசிமான ஃபெயல் அப்படின்னா மஃபூல் வராது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பொதுவா நம்ம சின்ன ஜும்ராக்கள்ல படிக்கிற விஷயம், லாசிமான ஃபெயல்னா ஃபாயில் மட்டும்தான் வரும், மஃபூல் பக்கம் கடக்காது. முத்தஅத்தியான ஃபெயல்னா மஃபூல் பக்கம் கடக்கும். அப்ப தஹப லாசிமான ஃபெயல். தஹப என்பது என்னது? லாசிமான ஃபெயல். அப்போ அல் யௌம மஃபூல் வந்து இருக்குது. அப்ப எப்படி இது லாசிமாகும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம லாசிமான ஃபெயல்னா என்னன்னு முதல்ல விளங்கணும். மஃபூலின் பக்கம் அது கிடக்காதுன்னா மஃபூல் பிஹி வராது, அவ்வளவுதான். மற்ற 4 மஃபூலுகள் வரும். மஃபூலுகள் அஞ்சு வகை இருக்கா இல்லையா? மஃபூல் பிஹி, அதான் மஃபூல் நம்ம பொதுவா சொல்லுவோம். மஃபூல்னு சொன்னாலே மஃபூல் பிஹின்னு அர்த்தம். அதுக்கடுத்து மஃபூல் முத்லக்கு, மஃபூல் லஹு, மஃபூல் ஃபீஹி, மஃபூல் மாஹு, நம்ம 5 மஃபூலுகள் எடுப்போம். அப்போ லாசிமான ஃபெயல்னா மஃபூல் பக்கம் கிடக்காதுன்னா மஃபூல் பிஹின் பக்கம் கிடக்காது. லாசிமான ஃபெயலுக்கு மற்ற 4 மஃபூலுமே வரும். இப்ப தஹபத்தன் இருக்குதுன்னா தஹப்த தஹபன், நம்ம மஃபூல் முத்துலக்கு கொடுக்கலாம். இப்ப இங்க அல் யௌம மஃபூல் ஃபீஹி வந்திருக்கு, மற்ற மஃபூலுகள் வரும். அப்ப லாசிமான ஃபெயல்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபெயல் மஃபூல் பிஹியின் பக்கம் கடக்கலனா அது லாசிமான ஃபெயல். மஃபூல் பிஹியின் பக்கம் கடந்துருச்சுன்னா அது முத்தஅத்தியான ஃபெயல். அதுதான் சட்டம். நமக்கு பொதுவா மஃபூல்னா மஃபூல் பிஹி, அதனாலதான் நம்ம பொதுவா நம்ம படிச்சிட்டோம் என்பதை நாம இந்த இடத்துல ஒரு பொது சட்டமாக விளைஞ்சிக்கணும். அப்ப பாருங்க, தஹபத்த என்னது? இதனுடைய மஃபூல் ஃபீஹி தான் இது அல் யௌம. லாசிமான ஃபெயலுக்கு மஃபூல் வராதுன்னு கேட்டா இது மஃபூல் ஃபீஹி, மஃபூல் பிஹி தான் லாசிமான ஃபெயலுக்கு வராதுன்னு நம்ம தெளிவான முறையில விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப லா என்பது ஹர்ஃபுன் நஃபி, மா ஹர்ஃபுன் நஃபி, தஹபுத்து ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். பாருங்க, தஹபுத்து அதான் நம்ம சொன்ன அந்த 12 ஃபிஇல், அந்த 2 தவிர மீதி எந்த மாதியான ஃபிஇல் வந்தாலுமே நம்ம கண்ணை மூடி என்ன சொல்லிடலாம், அது மாதியான ஃபெயலுக்கு மட்டுமல்ல மற்ற ஃபெயல்களுக்கும் பொருந்தும். என்னது? ஃபெயல் தமீர் ஃபாயில் தர்கீபு கொடுத்துட வேண்டியதுதான். யௌம மஃபூல் ஃபீஹி, இங்க அன, ஃபா என்பது என்னது? ஹர்ஃபு சபபி, அன முபுத்ததா, மரீலுன் ஹபரு. ஏன் ஃபா ஹர்ஃபு சபபி? முன்பு சொன்ன மாதிரி ஃபாவிற்கு முன்பு நடைபெற்ற அந்த செயலுக்கு ஃபாவுக்கு பிறகு உள்ளது காரணமா அமையும். நான் மதரசாக்கு போகல, ஏன்? நான் நோயாளியா இருக்கிறேன், அதான் காரணம். அப்ப இவைகளுக்கு என்ன யாராபு? வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப் மபனி, ஹல் என்பதும் ஹர்ஃப் இஸ்திஃபஹாம் மபனி, அது சுக்குன் மீது மபனி. தஹபுத்த பொதுவா மாதியான ஃபெயல் என்பது என்னது? மாதியான ஃபெயல் எல்லாமே மபனின்னு சொல்லுவாங்க. அப்ப தஹபுத்த மாதியான ஃபெயல் என்பது இங்க சுக்குன் மீது மபனி. ஃபெயல்கள்லயே முஅரபான ஃபெயல்னா முதாரியான ஃபெயல் மட்டும்தான். அதுலயும் 1-2 இதுகள் மபனி ஆகும், நம்ம மேல கடந்த பாடங்கள்ல பார்த்துருப்போம். மாதியான ஃபெயல் மபனி, அது அசல் ஃபத்ஹின் மீது மபனி. இது போன்ற தா சேரும் பொழுது, முத்தகலிமுடைய தா, முஹாத்தபுடைய தா, இது போன்ற தா சேரும் பொழுது இது சுக்குன் மீது மபனி ஆகும். அப்ப தஹபத்தங்கிறது என்னது? மாதியான ஃபெயல், ஃபெயல் தமீரு ஃபாயில் என்னது? சுக்குன் மீது மபனி.
அந்த லமீர் மபுனி. இலா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது என்னது? மபுனி. அல் மதரசத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் யௌம லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. லா ஹர்ஃபுன் நஃபி மபுனி. மா ஹர்ஃபுன் நஃபி மபுனி. தஹபுத்து ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில் இதுவும் சுக்குன் மீது மபுனி. ஃபா ஹர்ஃபு சபபி மபுனி. அன இதுவும் லமீர் என்பதால் இது என்னது? மபுனி. மரீதுன் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃப். அதை தொடர்ந்து பாருங்க. மாதா தஃஅலு யௌமல் ஜும்அத்தி. பாருங்க, மாதா தஃஅலு, நீ என்ன செய்வாய்? யௌமல் ஜுமுஅத்தி, குர்ஆன்ல எல்லாம் மீமுக்கு லம்மு வச்சு வரும், ஜுமுஅத்தி அப்படின்னு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜுமுஅத்தின். அதை பின்பற்றி நாம ஜுமுஅத்தி என்று கூட வாசிக்கலாம். அப்ப யௌமல் ஜுமுஅத்தி, ஜும்ஆபினுடைய நாளில், வெள்ளிக்கிழமையில் நீ என்ன செய்வாய்? பதில் கொடுக்குறாங்க பாருங்க. அவ்சிலு, நான் கழுகுவேன். மலாபிசி, என்னுடைய ஆடைகளை. வ அல் அபு, இன்னும் நான் விளையாடுவேன். பி குரத்தில் எதி, கைப்பந்தை கொண்டு நான் விளையாடுவேன். வ அதுஹபு, இன்னும் நான் செல்வேன். இல சூகி, கடை வீதியின் பக்கம் நான் செல்வேன். எதற்கு? லி அஹ்தில் ஹவாஇஜி, தேவைகளை எடுத்துக்கொள்வதற்காக. இப்ப தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நான் கடை வீதிக்கு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள்னு பார்த்துட்டோம். இப்போ வாங்க தர்கீப் இஅராப் என்னன்னு பார்ப்போம். மாதா இஸ்மி இஸ்திஃபாம். தஃஅலு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல். யௌம மஃபூல் ஃபீஹி முதாஃப் ظرف முதாஃப். அல் ஜுமுஅத்தி முதாஃப் இலைஹி. மாதா இஸ்மி இஸ்திஃபாம் மப்னி. ஆனால் இது மஹல் நஸ்பினுடைய மஹல். தஃஅலுடைய மஃஊலாக நாம் இதை வைக்கலாம். மஃஊலு முகத்தமாக மஹல் நஸ்பினுடைய இடத்துல இருக்கும். தஃஅலு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல். மாதா என்பது இஸ்மி இஸ்திஃபாம் மப்னி. தஃஅலு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்தாமில் மஅனவி. யௌம லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அல் ஜுமுஅத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அக்ஸிலு என்பது என்ன? ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல். மலாபிசி மஃஊல் முதாஃப், யா முதாஃப் இலைஹி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். அல் அபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல். பி ஜார். அல் குரத்தி மஜ்ரூர் முதாஃப். அல் யதி முதாஃப் இலைஹி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். அதுஹபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல். இந்த அல் அபு என்பதையும் அதுஹப் என்பதை நாம இந்த அக்ஸிலுல அத்ஃப் செய்யணும். அதுஹபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல். இலா ஜார். அஸ்ஸூகி மஜ்ரூர். லாம் அந்த லீ என்பது ஜார். அஹ்தி மஜ்ரூர் முதாஃப். அல் ஹவாஇஜி முதாஃப் இலைஹி. அப்ப அக்ஸிலுங்கிறது என்ன? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. மலாபிசி மஃஊல் முதாஃப். அப்ப இது முத்தகல்லிமினுடைய யாவின் பக்கம் இலாஃபத்து செய்யப்பட்ட இஸ்முக்கு இஅராபுகள் முகத்தர் ஆகும். அந்த அடிப்படையில முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்ப். மஃஊல் என்ற அடிப்படையில முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. யா என்பது எனது முதாஃப் இலைஹி. லமீர் என்பதால் இதனது மப்னி. மஹல் ஜர். முதாஃப் இலைஹி என்பதால் ஜர்ருடைய மஹல்லிலே இருக்கின்றது. வாவ ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. அல் அபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்தாமில் மஅனவி. பா என்பது ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மப்னி. குரத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் யதி முதாஃப் இலைஹி என்பதால் இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. அதுஹபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்தாமில் மஅனவி. இலா ஹர்ஃபுல் ஜர் மப்னி. அஸ்ஸூகி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. லி ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மப்னி. அஹ்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் ஹவாயிஜி முதாஃப் இலைஹி, அதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அடுத்த கேள்வி பாருங்க. மாதா தஅமலு உக்துக ஸகீரத்து. உன்னுடைய சிறிய சகோதரி என்ன செய்வாள்? யௌமல் இஜாசத்தி, விடுமுறை நாளிலே. அப்ப லீவு டேல, விடுமுறை நாள்ல என்ன செய்வா உன் சிறிய சகோதரி? கேள்வி என்னது? ஹிய, அவளாகிறவள். தஹ்ஃபது, ஃபாவுக்கு கஸ்ரு போட்டிருக்காங்க. தஹ்ஃபது அத்தர்சல் மாலிய, கடந்த பாடத்தினை அவள் மனனம் செய்வாள்.
அப்போ லீவு நாட்கள்ல என்னது இதுவரை நடந்த அந்த கடந்து போன பாடத்தை ரிப்பீட் பண்ணி, அதாவது மீண்டும் அதை எடுத்து மனனம் செய்து கொள்வாள் அப்படிங்கிறாங்க. பாருங்க, அப்ப வா ஹர்ஃப் இஸ்தினாஃப். அப்போ மாதா இஸ்மி இஸ்திஃபஹாம், தஅமலு ஃபிஇல் முதாரி, ஃபிஇல் முதாரி, உக்து ஃபாஇல் முலாஃப், க முலாஃப் இலைஹி, அஸ்ஸகீரத்து உக்து உடைய சிஃபத்து, யௌம மஃஊல் முலாஃப், அல் இஜாசத்தி முலாஃப் இலைஹி, ஹிய முபத்ததா, தஹ்ஃபது ஃபிஇல் முலாரி லமீரு ஃபாஇல், அத்தர்ஸ மஃஊல் மௌசூஃப், அல் மாலிய சிஃபத். அத்தர்ஸ என்பது தஹ்ஃபது உடைய மஃஊல் மௌசூஃப், அல் மாலிய என்பது என்னது சிஃபத்து. அப்ப வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப் மப்னி, மாதா இஸ்மி இஸ்திஃபஹாம் நஸ்பினுடைய மஹல், தஅமலுடைய மஃபூலின் அடிப்படையில நஸ்பினுடைய மஹல் ஆனால் மபுனி, தஅமலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்தாமில் மஅனவி, உக்து ஃபாஇல் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ, க என்பது முலாஃப் இலைஹி மஹல் ஜர்ரு ஆனால் லமீர் என்பதால் மபுனி, அஸ்ஸகீரத்து உக்து உடைய தாபி சிஃபத், அப்ப இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ, யௌம தஅமலு உடைய மஃபூல் ஃபீஹி அதாவது லர்ஃப், அப்ப இது என்னது நஸ்பு, எதை கொண்டு லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு, அல் இஜாசத்தி முலாஃப் இலைஹி யௌம உடைய லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அப்ப ஹிய என்பது முபத்ததா மஹல் ரஃபஇ ஆனால் லமீர் என்பதால் மப்னி, தஹ்ஃபது ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்தாமில் மஅனவி, அத்தர்ஸ தஹ்ஃபதுடைய மஃபூலுங்கிறதுனால லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு, அதற்கு சிஃபத்தா வரக்கூடிய அல் மாலிய இதுவும் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க, வஹல் ஹஃபில்த அன்த அத்தர்ஸல் மாலிய, வஹல் ஹஃபில்த நீ மனனம் செய்து விட்டாயா, அன்த நீ மனனம் செய்து விட்டாயா, அத்தர்ஸல் மாலிய கடந்த பாடத்தினை நீ மனனம் செய்து விட்டாயா. பதில் நஅம் ஆம், ஹஃபில்துஹு அதை நான் மனனம் செய்து விட்டேன், ஹூடி லமீர் இருந்து அத்தர்ஸல் மாலி, அப்ப கடந்த அந்த பாடத்தினை நான் மனனம் செய்து விட்டேன், வ கதபுத்துஹு இன்னும் எழுதி விட்டேன், ஃபில் குர்ராசத்தி குறிப்பேட்டிலே, அதாவது நம்ம நோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையதான், குறிப்பேட்டிலே அதை நான் எழுதியும் விட்டேன், இந்த ஹூவுடைய லமீர் இந்த தர்சல் மாதி, வ வலஅத்து இன்னும் வைத்து விட்டேன், அல் குர்ராசத்த அந்த குறிப்பேட்டினை நான் வைத்து விட்டேன், ஃபில் ஹகீபத்தி பேகிலே பையிலே நான் வைத்தும் விட்டேன். பாருங்க, தர்கிப் இஅராப் என்ன, வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப். அடுத்த புதிய கேள்வி, ஹல் ஹர்ஃப் இஸ்திஃப்ஹாம், ஹஃபில்த ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல், அன்த லமீர் ஃபஸ்ல், அத்தர்ஸ மஃஊல் மௌசூஃப், ஹஃபில்த உடைய மஃஊல் மௌசூஃப், அல் மாலிய என்பது அத்தர்ஸ உடைய சிஃபத்து. வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப் அது மப்னி, ஹல் ஹர்ஃப் இஸ்திஃப்ஹாம் அதுவும் மப்னி, ஹஃபில்த மாலியான ஃபிஅல் இது சுக்குன் மீது மப்னி. இதற்கு விளக்கத்தை நாம முன்னாடி வந்து அந்த வார்த்தையில கொடுத்துட்டோம். அன்த என்பது லமீர் மப்னி, அத்தர்ஸ லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு, அதற்கு சிஃபத்தா வரக்கூடிய அல் மாலிய என்பதும் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. அப்ப நஅம் என்பது என்னது, ஹர்ஃபு ஜவாபு, அப்ப இது மப்னி, ஹஃபில்து ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல், ஹு மஃஊல், வாவ் ஹர்ஃபு அத்ஃப், கதபுத்து மஅத்தூஃப் ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல் ஹு மஃஊல், கதபுத்து என்பதை ஹஃபில்துல அத்ஃப் செய்யணும், ஹு மஃஊல், இந்த ஹூவுடைய லமீரும் இந்த ஹூ லமீரும் இந்த தரிசை நோக்கி மீளும், ஃபி ஜாரு அல் குர்ராசத்தி மஜ்ரூர், வாவ் ஹர்ஃபு அத்ஃப், வலஅத்து மஅத்தூஃப் ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல், இதை நாம இந்த ஹஃபில்துலயே அத்ஃப் செய்யணும். அல் குர்ராசத்தை என்பது என்னது, மஃஊல், ஃபி ஜாரு அல் ஹகீபத்தி மஜ்ரூர். அப்ப நஅம் மப்னி சொல்லிட்டோம், ஹஃபில்து மாலியான ஃபிஇல் சுக்குன் மீது மப்னி, ஹூ மஃஊல் நஸ்பினுடைய மஹல் ஆனால் லமீர் என்பதால் மப்னி, வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி, கதபத்து சுக்குன் மீது மப்னி, ஹூ என்பது மஃஊல் மஹல் நஸ்பு ஆனால் லமீர் என்பதால் அது மப்னி, ஃபி ஹர்ஃபுல் ஜர் மப்னி, அல் குர்ராசத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு, வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி, வலஅத்து சுக்குன் மீது மப்னி, அல் குர்ராசத்த லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, ஃபி ஹர்ஃபுல் ஜர் மப்னி,
அல் ஹகீபத்தி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அடுத்த கேள்வி பாருங்க. வ மதா தங்குரு ஃபித் தரிசில் ஜதீதி. அடுத்த கேள்வி, வ மதா தங்குரு, எப்பொழுது நீ பார்ப்பாய். தங்குரு அப்படின்னா நலர எங்குரு, அங்கிருந்து தங்குரு. நலரங்கிற ஃபேலுக்கு விளக்கம் கொடுப்பாங்க, மஸ்தரை பொறுத்து அர்த்தம் மாறும். நவ்வுரு அப்படின்னு நாம என்ன வச்சா லோ நடுவுல உள்ள ஐன் கிளிமாவான லோவிற்கு நாம சுக்குன்னு வச்சோம் அப்படின்னா சிந்திக்குதல்னு அர்த்தம். நலர நலருன் அப்படின்னா பார்க்குதல்னு அர்த்தம். அதுக்கு வித்தியாசம் சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு அர்த்தத்தை இங்க நம்ம கொடுக்கலாம், இங்க நம்ம பார்ப்பதுன்னே கொடுக்கலாம். மதா தங்குரு, எப்பொழுது நீ பார்ப்பாய், எப்பொழுது நீ ஆய்வு செய்வாய் சிந்திப்பாய் அப்படின்னு கொடுக்கலாம். தரிசில் ஜதீதி, புதிய பாடத்திலே எப்பொழுது நீ பார்ப்பாய். இப்ப புதிய பாடத்தை எப்ப நீ பார்ப்ப அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. அங்குரு ஃபீஹி, அதிலே நான் பார்ப்பேன். ஹீனா அந்த புதிய பாடத்திலே நான் பார்ப்பேன். அல் யௌம, இன்று. ஃபில் மசா, மாலையிலே நான் பார்ப்பேன். பாருங்க, இதற்குண்டான தர்கீப் வேற வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப், மத்தா இஸ்மி இஸ்திஃப்ஹாம், தந்துரு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில், இது ஃபி ஜாரு, அத்தரிசி மஜ்ரூர் மௌசூஃப், அல் ஜதீதி சிஃபத்து. வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப் மபுனி, மத்தா இஸ்மி இஸ்திஃப்ஹாம் மபுனி, ஆனால் நஸ்பினுடைய மஹல்லுல வைக்கலாம். தந்துருவுடைய லர்ஃபாக மஃபூல் ஃபீஹ் அடிப்படையில் நஸ்பினுடைய மஹல்லு. தந்துரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த அமில் மாணவி. ஃபி ஹர்ஃபுல் ஜர்ரு மபுனி, அத்தரிசி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு, அல் ஜதீதியும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அங்குரு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில், இது என்னது ஃபி ஜாரு ஹி மஜ்ரூர், அல் யௌம மஃபூல், அங்குருடைய மஃபூல் ஃபீஹி லர்ஃப், ஃபி ஜாரு அல் மசாஇ மஜ்ரூர். அங்குரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த அமில் மாணவி. ஃபி ஹர்ஃபுல் ஜர்ரு மபுனி, ஹி என்பதும் மஹல்லு ஜர்ரு, ஜர்ருடைய இடத்துல இருக்கும் மஜ்ரூர் அடிப்படையில், ஆனால் என்னது மபுனி. அல் யௌம லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, மஃபூல் ஃபீஹி அடிப்படையில. ஃபி ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மபுனி. அல் மசாயி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுது. அப்போ இந்த பாடத்துல நாம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு குறிப்பிட்ட விஷயம் அதுதான், மாலியான ஃபிஅலையும் முலாரியான ஃபிஅலையும் ஒன்று சேர்த்து புழங்குறது அதனுடைய முறை. இப்ப இங்க பாருங்க, தஹ்ஃபலுன்னு வரும், ஹஃபில்தன்னு வரும். அதே மாதிரி ஹஃபில்து, கதபுத்து, இதெல்லாம் மாலி. தங்குரு முலாரி, தங்குரு அங்குரு, இந்த மாதிரி மாலியான ஃபிஅலையும் முலாரியான ஃபிஅலையும் ஒன்று சேர்த்து புழங்குவதனுடைய முறை. எப்படி அதை பிரிச்சு அறியணும், எந்த இடத்துல மாலியை புழங்கணும், இந்த இடத்துல முலாரியான ஃபிஅலை புழங்கணும் என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் தான் இந்த 20வது பாடம். நாம் இன்றைய நாள் பார்த்த விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது தொடர்பான இன்னும் விஷயங்களை நாம தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை அடுத்த பாடத்திலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.